ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு விநாயகரை நல்லா கும்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி. அது நிறைஞ்ச பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். அடுத்தது இன்றைக்கி தைப்பூசம். நான் எல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். முருகனோட பாருங்கள், முருகனோட கோலம் பாருங்கள். சத்குணம் கோலம் போட சொன்னாங்க, நான் என்னமோ மறந்துட்டேன். அதனால் இதே போட்டு. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன தெரியுமா, ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வருது, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அந்த பௌர்ணமிக்கு தகுந்தாப்புலேயே இன்றைக்கி தைப்பூசம் முருகனுக்கு இன்றைக்கி தைப்பூசம். எல்லோரும் விரதம்லாம் முடிஞ்சு எல்லாம் கடவுளுக்கு எல்லாம் இன்றைக்கி படையல் வைப்பாங்க முருகனுக்கு. நான் கொஞ்சோன்னு அவருக்கு நான் தீர்த்த மாதிரி வச்சு கொஞ்சம் பால் வச்சேன். மற்றபடி நான் படையல்லாம் வைக்கல. ரொம்ப பேர் படையல் வைப்பாங்க முருகனுக்கு 48 நாள் விரதம் எடுத்து. சில பேர் நான் சொல்லியிருக்கேன், ஒரு வாரம் எடுப்பாங்க, சில பேர் ஒரு நாள் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் முருகன் தான் நான் நல்லா அழகாக பண்ணியிருக்கேன். வெத்தலை விளக்கும் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். முருகன் அழகாக இருந்தால் எனக்கு முருகனுக்கு ஹரோகரா அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் பிரார்த்தனைலாம் என்னோடய கமெண்ட்டில் போடுங்க, நான் முருகன்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி நான் வேண்டிக்கிறேன், எனக்கும் நான் வேண்டிக்கிறேன், உங்களுக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள்.